வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆவரேஜில் இருக்கிற மாடல் 2 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஆவரேஜில் நம்ம மாடல் 1 வீடியோ போட்டிருக்கோம். பேசிக்ஸ் அண்ட் மாடல் 1 வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? மாடல் 2 கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல டோட்டலாக ஒரு ஆவரேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க, டோட்டலாக ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ரெண்டாவது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அது வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸ்பிளிட் பண்ணி ரெண்டாக கொடுத்துருப்பாங்க. ஸ்பிளிட் 1 ஸ்பிளிட் 2 ரெண்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்படி கொடுத்துருக்கத வந்து இந்த ஸ்பிளிட் பண்ணது ரெண்டுத்தையும் கூட்டும் போது, இந்த டோட்டலுக்கும் இந்த ஸ்பிளிட் பண்ணதை கூட்டும் போது நமக்கு டிஃபரன்ஸ் வந்து என்ன இருக்கணும், 1 இருக்கும். சரியா? அப்படி 1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போதும் அப்படின்னா, இதுக்கு சம் கண்டுபிடிப்பீங்க, இதுக்கு சம் கண்டுபிடிப்பீங்க, அப்புறம் இதுக்கு சம் கண்டுபிடிப்பீங்க. இந்த ரெண்டு சம்மையும் ஆட் பண்ணி இந்த சம்முக்கு நீங்கள் என்ன பண்ணால் போதும், டிஃப்ரென்ஸ் எடுத்தால் போதும், நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? ஸோ நான் இப்போ சொன்னது உங்களுக்கு வந்து ஓரளவு தான் புரிஞ்சிருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். ஒரு 10 பேரோட ஆவரேஜ் வந்து 15 இருக்கும். சரியா? இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் ஒரு 4 பேரோட ஆவரேஜ் வந்து 3, ஒரு 5 பேரோட ஆவரேஜ் வந்து 4ன்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதா? அப்போ அந்த மீதி இருக்கிற ஒரு ஆள் வந்து அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். மொத்தமாக 10 பேர் கொடுத்துருப்பாங்களா, இல்லை 5வது இடத்துல இருக்குது யாரு, 4வது இடத்துல இருக்கிறவங்க எத்தனை, 3வது இடத்துல இருக்கிறவங்க எத்தனை, அவங்க எப்படினாலும் கொஸ்டின் கேட்கட்டும். நமக்கு தேவை ஒரே ஒரு கான்செப்ட் தான். முதல்ல அவங்க என்ன கொடுத்துருக்கணும், டோட்டல் ஒன்று கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும், அது ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸ்பிளிட் 1 ஸ்பிளிட் 2 ரெண்டு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும்போது இந்த டோட்டலுக்கும் இந்த ஸ்பிளிட் பண்ண ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எத்தனை டிஃபரன்ஸ் இருக்கணும், 1 டிஃபரன்ஸ் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் 10 இருக்கா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நமக்கு எவ்வளோ தான் கிடைக்குது, 9 தான் கிடைக்குது. அப்போ டிஃபரன்ஸ் வந்து என்ன இருக்குது, 1 இருக்குது. சில டைம் வந்து 11 கூட இருக்கலாம். இது வந்து டோட்டல் 10 இருக்கும், இது வந்து எப்படி இருக்கும், 11 இருக்கும். சரி, ஒன்று கூட இருக்கலாம். இந்த கொடுத்துருக்க டோட்டலை விட ஒன்று அதிகமாக இருக்கும், இல்லைன்னா 1 கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதுக்கு சம் கண்டுபிடிப்பீங்க. 10 15 எவ்வளவு, 150. இதுக்கு சம் கண்டுபிடிச்சிங்கன்னா 12, இதுக்கு சம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 20. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, 32. அப்போ 32ல இருந்து 150 நம்ம என்ன பண்ணிடுவோம், கழிச்சிருப்போம். சரியா? அது கழிச்சாச்சுன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு வந்து என்னது, அந்த மீதி இருக்கிற அந்த நம்பர், அந்த 9வது நம்பர் 4வது நம்பர் எது வேணாலும் அவங்க வந்து கேட்கலாம். புரியுதா? ஸோ டோட்டல் அப்புறம் ஸ்பிளிட் 1 2 இது ரெண்டோட டிஃபரன்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் எடுக்கலாம். சரியா? இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. The average of 9 numbers is 30. The average of first 5 numbers is 25, and that of the last 3 numbers is 35. What is the 6th number? அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ டோட்டல் என்ன பண்ணியிருக்காங்க, 9 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டோட்டல் என்ன பண்ணுவீங்க, 9 நம்பர்ஸ். அப்போ 9 × 30 நீங்கள் என்ன போட்டுருவீங்க, 270 போட்டுருவீங்க. ஸோ டோட்டலோட நம்பர் வந்து நம்ம சம் கண்டுபிடிச்சாச்சு, 270. அடுத்து என்ன பண்ணிங்கன்னா, ரெண்டுத்தையும் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் இஸ் 25. ஃபர்ஸ்ட் 5 நம்பர் எவ்வளோமா, 25. அடுத்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் தட் ஆஃப் த லாஸ்ட் 3 நம்பர்ஸ் இஸ் 35. லாஸ்ட் 3 நம்பர் எவ்வளோவா, 35. சரியா? வாட் இஸ் த 6th நம்பர், 6th நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 5 நம்பரோடது வந்து 25, 3 நம்பரோட வந்து 35. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, இது டோட்டல் வந்து 9 நம்பர். இது ரெண்டுத்தையும் கூட நமக்கு எவ்வளோ தான் கிடைக்குது, 8 தான் கிடைக்குது. அப்போ இதோட 1 தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. சரியா? அப்போ நம்ம மெத்தடில் செய்யலாம்ல. அப்போ இதுக்கு வந்து டோட்டல் கண்டுபிடிங்க. அப்போ 5 × 25 எவ்வளோ இருக்கும், 125 இருக்கும். 3 × 30. சரியா? அப்போ 3 30 90 3 15. சரி, அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும், 105 இருக்கும். சரியா? அப்போ இதோட வேல்யூ நீங்கள் என்ன போடுவீங்க, 105. அப்போ எடுத்து கூட்டிக்கோங்க. 5 10 0 மீதம் 1 3 2 230. சரியா? நான் என்ன சொன்னேன், இந்த டோட்டல் இருந்து இந்த ஸ்பிளிட் பண்ணதோட டோட்டல் நம்ம என்ன பண்ணால் போதும், கழிச்சா போதும். அப்போ 270 இருந்து 230 கழிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 40 கிடைக்கும். அப்போ அந்த 6வது எண் வந்து என்னது, 40. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 6வது எண் கொடுத்துருக்காங்க. அவங்க 5வது எண் கேட்டாலும், இல்லை 3வது எண் கேட்டாலும், 2வது எண் கேட்டாலும், என்ன எண் கேட்டாலும் இந்த கான்செப்ட் மறக்காதீங்க. ஸோ டோட்டல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது எப்படி இருக்கும், அதோட டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கும். அந்த 1 இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்பிளிட் பண்ண ரெண்டோட சம் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி ஆவரேஜில் ஃபஸ்ட்டு டோட்டலோட சம்லேருந்து இங்கே என்ன பண்ணால் போதும், கழிச்சா போதும், நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான மாடல் தான் அது.
செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The average of 15 numbers is 7. If the average of the first 8 numbers be 6.5 and the average of last 8 numbers be 9.5, then the middle number is அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா 15 நம்பரோட ஆவரேஜ், 15 நம்பரோட ஆவரேஜ் எவ்வளவு? 7. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்களா? 8 நம்பரோட ஆவரேஜ் எவ்வளவா? 6.5. 9 நம்பரோட ஆவரேஜ் எவ்வளவா? 9.5. பார்த்தீங்கன்னா இங்கே 15 இருக்கா? சாரி, இது 8 நம்பர் தான். 8 நம்பரோட ஆவரேஜ் எவ்வளவா? 9.5. அப்போ இங்கே 2 8 8 கூட நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 16. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்ன கிடைக்கும்? நமக்கு 1 கிடைக்குதா? அப்போ அதே கான்செப்ட் தான். அப்போ எல்லாத்துக்கும் சம் கண்டுபிடிங்க. அப்போ 15 7 10 7 70 5 35. அப்போ சம் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 105 கிடைச்சிடும். இதை மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். 65 × 8. ஸோ 8 40 0 மீது 4 6 48 4 52. அப்போ ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைப்பீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 52 கிடைக்கும். அதே மாதிரி 9.5ல இருந்து 8 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8 40 0 மீது 4 9 72 4 76. ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுங்கன்னா 76. இதே என்ன பண்ணிக்கோங்க? ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 6 2 எவ்வளவு? 8 5 7 எவ்வளவு? 12. ஸோ 128. அப்போ நம்ம என்ன பண்ணா போதும்? இதோட டிஃபரன்ஸ் எடுத்தால் போதும்ல. அப்போ 128லேருந்து 105 என்ன பண்ணிக்கோங்க? கழிச்சுக்கோங்க. ஸோ 8லேருந்து கழிச்சா 3 2. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும்? 23 இருக்கும். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. The average of 20 numbers is 12. The average of the first 12 number is 11. And that of the next 7 number is 10. The last number. சரியா? ஸோ நம்ம கான்செப்ட் அதுதானே. 20 நம்பரோட ஆவரேஜ் வந்து 12. 12 நம்பரோட ஆவரேஜ் வந்து 11. 7 நம்பரோட ஆவரேஜ் வந்து 10. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தா நமக்கு எவ்வளோ இருக்குது? 19 வருது. இங்கே 20. ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். அப்போ நம்மளோட மெத்தடில் செஞ்சால் போதும். அப்போ 2 × 12 24 240. 12 × 11. சரியா? அப்போ என்ன போடுவீங்க? 132 போட்டுருவீங்க. 7 × 10 70. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். அப்படி தானே? அப்போ 2 3 7 10 0 மீத 1 2. ஸோ 240லேருந்து 202 கழிச்சா போதும். நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். இது ரெண்டோட டிஃப்ரென்ஸான ஆன்சர். அப்போ இதோட ரெண்டோட டிஃப்ரென்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 38 இருக்கும். நம்ம என்ன பண்ணிடலாம்? சூஸ் பண்ணிடலாம். சரியா? ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். Out of 7 given numbers, the average of the first 4 number is 4 and that of the last 4 number is also 4. If the average of all the 7 number is 3, fourth number கேட்டிருக்காங்க. சரியா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 நம்பரோட ஆவரேஜ் வந்து எவ்வளோவா? 3. ஃபர்ஸ்ட் 4 நம்பரோட ஆவரேஜ் எவ்வளோவா? 4. அதே மாதிரி லாஸ்ட் 4 நம்பர், ஃபர்ஸ்ட் 4 நம்பர் லாஸ்ட் 4 நம்பர் ஆவரேஜ் எவ்வளோதான்? 4. அப்போ அதில் வந்து மூணாவது எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபோர்த் நம்பர் இஸ் நான்காவது எண் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கேட்டாலும் பிரச்சனை இல்லைல்ல. ஸோ டோட்டல் 7, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8. ஸோ டிஃப்ரென்ஸ் 1. அந்த கான்செப்ட் தான் நமக்கு வரும். ஸோ 7 3 21. ஸோ 4 16 4 16. இப்போ ரெண்டுத்தையும் கூட நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 32. 32லேருந்து 21 நம்ம என்ன பண்ணால் போதும்? கழிச்சா போதும். 2லேருந்து 1 கழிச்சா 1 3 2 கழிச்சா 1. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும்? 11 இருக்கும். ஸோ ஆப்ஷன் 4 நம்ம என்ன பண்ணிடலாம்? சூஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The average temperature of the first 4 days of a week was 37 degrees Celsius and that of the last 4 days of the week was 41 degrees Celsius. If the average temperature of the whole week was 39 degrees Celsius, the temperature of the 4th day was அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து 7 டேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? ஸோ அப்படி என்ன பண்ணுவீங்க? 39 × 7 போட்டுப்பீங்க. ஸோ 9 63 3 இது 6 3 21 6 27. ஸோ இந்த டோட்டல் வீக்கு நமக்கு எவ்வளோ இருக்குமா? 273 இருக்குமா? அதாவது 7 டேஸுக்கு ஆவரேஜ் வந்து 39 கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ டோட்டல் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 273. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 டேஸ் எவ்வளோ இருக்குமா? 37 டிகிரி செல்சியஸ். 4 டேஸ்க்கு 37. அண்ட் தட் ஆஃப் த லாஸ்ட் 4 டேஸ் எவ்வளோ இருக்குமா? 41. லாஸ்ட் 4 டேஸ்க்கு எவ்வளோ இருக்குமா? 41. இங்கே அதே மாதிரி தானே? ஸோ 7 கொடுத்துருக்காங்க, இங்கே 8. ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். அதே கான்செப்ட் நம்ம செஞ்சால் போதும். ஸோ 37 × 4. ஸோ 7 நாள் 28 8 மீது 2 3 12 2 14 148 போட்டுருவீங்க இங்கே. அதே மாதிரி 4 × 41. ஸோ 41 × 4 ஒரு நாள் 4 4 16 164 164 போட்டுருவீங்க. அப்போ 8 4 12 2 மீத 1
5 6 11க்கு 1 மீதம் 1. ஸோ 312. ஸோ இந்த 312 நீங்கள் என்ன பண்ணால் போதும், 273 கழிச்சா போதும். இப்போ 12லேருந்து 3 கழிச்சா 9, 10லேருந்து 3 கழிச்சா 7. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ டிகிரி, சாரி 10லேருந்து 7 கழிச்சா 3. ஸோ எவ்வளோ டிகிரி இருக்கும் உங்களுக்கு, 39 டிகிரி செல்சியஸ் இருக்கும். புரியுதா? ஸோ இந்த மாடல் 2 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும், உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ எஜுகேஷன் நான் முன்னாடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன், எஜுகேஷன் சேனலை பொறுத்த வரைக்கும் வியூஸ் போகிறது, யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மி தான், முடியவே முடியாது. சரியா? ஸோ அதனால் நீங்கள் பார்க்குறவங்க இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் அதான் யூடியூபோட அல்காரிதம் அது. நீங்கள் லைக் பண்ணி நிறைய வியூஸ் பண்ணால் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.